தனியாக நின்று வெற்றி பெறும் பெரும்படை தாவேக என கட்சியின் தலைவர் விஜய் பேசியிருப்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அவங்க தனித்து நின்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க இப்பதான் கட்சி தொடங்கி ஒரு வருடம் ஆயுது. உடனே சட்டமன்றத்தில் ஜெயிச்சு ஆட்சி அமைப்பிற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதனால் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்தா அவர் தேர்தலில் போட்டிடுவார் என்று என்னோட கருத்து. தனியா நின்றுதான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரு தனியாவே நின்று ஜெயிச்சிருவாரு. ஏன்னா எந்த கட்சியோடையும் கூட்டு வைக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறோம் நாங்க. தனித்து நின்னாலும் ஜெயிப்பாரு, கூட்டணியில நின்னாலும் அவர் ஜெயிக்கிறவர் தான். கூட்டணியா இருந்தா பெரும்பான்மையான வாக்கள்ல அவர் ஜெயிப்பாரு. தனித்து நின்னாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா எதிர்கட்சி தலைவர்ல உட்காருவாரு. தனித்து நின்னா கூட்டணி போட்டாருன்னா அவர் தான் சிஎம். அது கேட்கவே வேணாம். விஜய் கண்டிப்பா அந்த தேர்தலை தனியா நின்று தான் ஃபேஸ் பண்ணுவாரு. ஏன்னா அவரோட ஃபேன் பேஸ் யங்ஸ்டர்ஸோட ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த சட்டமன்ற வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை கண்டிப்பா அவர் தனியா நின்று தான் ஃபேஸ் பண்ணுவாரு. அப்படி கூட்டணி அமைஞ்சாலும் இவரோட தலைமையில தான் கண்டிப்பா கூட்டணி அமையும். இவர் எந்த கட்சிக்கும் கீழே கண்டிப்பா போக மாட்டாரு. 2026ல தாவேகா தனித்து நின்று தான் போட்டிடுவாங்க. யார் கூட்டணியும் தேவையே இல்லை. ஏன்னா இப்ப வருங்கால இளைஞர்கள் தாவேகாக்கு தான் சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப 2026 மக்கள் ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணா அவர் கண்டிப்பா ஜெயிச்சு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாரு. எல்லாரோட நம்பிக்கையும் அது மட்டும்தான். மக்கள் குரல் பகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.